Hello friends, welcome to Cyber Codex. இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா நம்ம பைத்தான் ப்ரோக்ராமோட லேப் எக்ஸசைஸ் தான் பார்க்க போறோம். G3171 Problem Solving and Python Programming Laboratory இருக்குதுல first year first sem. ஸோ அதுல உள்ள எக்ஸசைஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் வித் அவுட்புட்டோட. ஓகே, வாங்க நம்ம பார்க்கலாம். Write a Python program to create, append and remove list in Python. ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து நம்மளோட பைத்தான் ப்ரோக்ராம் எழுத போறோம். என்ன மாதிரி அப்படின்னா லிஸ்ட். ஓகே, ஸோ லிஸ்ட் அப்படின்னா நம்ம என்ன என்ன பிராக்கெட் போடுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எதை வச்சுலாம் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம்? லிஸ்ட், டியூப்பிள், டிக்ஷனரி. டியூப்பில் வந்து டப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ரைட். ஸோ இதுல வந்து 3 ஒர்க் நம்ம பண்ணணும். ஓகேவா? ஃபங்க்ஷன்ஸ் இல்லை அப்படின்னா மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க, இல்லை ஆப்ரேஷன்ஸ். ஸோ கிரியேட் பண்ணுவோம், அப்பெண்ட் பண்ணுவோம், ரிமூவ் பண்ணுவோம். ஸோ எப்படி நான் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணலாம்? அப்பெண்ட் அப்படிங்கிற வேற ஒன்றும் இல்லை, இன்சர்ட்டை தான் நம்ம வந்து லிஸ்ட்டில் அப்பெண்ட் படிச்சிருப்போம். ஸோ அப்பெண்ட் பண்ணுறது எப்படி, ரிமூவ் பண்ணுறது எப்படி, ஸோ இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ எய்ம் வந்து டு இம்ப்ளிமெண்ட் அ பைத்தான் ப்ரோக்ராம் டு கிரியேட், அப்பெண்ட் அண்ட் ரிமூவ் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் அ லிஸ்ட். லிஸ்ட்டில் நான் இதெல்லாம் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் எய்மாக கொடுத்துட்டோம். ஸோ 2 அப்படின்னு போட்டு மட்டும் நீங்கள் எழுதிருங்க. தென் அல்கோரிதம் வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணணும். அதுக்கு கண்டிப்பாக ஒரு எம்டி லிஸ்ட்டை வந்து நான் என்ன பண்ணணும்? இனிஷியலைஸ் பண்ணணும். அப்போ இனிஷியலைஸ் அண்ட் எம்டி ஆர் ப்ரீ டிஃபைன் லிஸ்ட். இல்லை அப்படின்னா உள்ள ஒரு செட் ஆஃப் லிஸ்ட்டுக்கு நான் வந்து ஐட்டம்ஸ் இல்லை வேல்யூஸை வந்து நான் பாஸ் பண்ணிருக்கேன். இங்கே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எம்டி வேல்யூஸை பாஸ் பண்ண போறேன். தென் அப்பெண்ட் டு த லிஸ்ட் நான் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்றதுக்கு அப்பெண்ட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆட் பண்ண போறேன் என்னோட எண்ட் ஆஃப் த லிஸ்ட்ல. தென் ரிமூவ் அப்படின்னா ரிமூவ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு. அது இல்லை அப்படின்னா பாப் ஆஃப் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ 2 மெத்தட்ல நம்ம பண்ணலாம். ரிமூவ் அப்படின்னா ஸ்பெசிபிக் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுவோம். பாப் அப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பை இட்ஸ் இண்டெக்ஸ், அந்த இண்டெக்ஸ் வேல்யூவை வச்சு நம்ம வந்து பாப் பண்ணலாம். தென் டிஸ்பிளே த அப்டேட்டட் லிஸ்ட். ஃபைனலாக நான் இந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நான் அதை என்ன பண்ண போறேன்? ஃபைனலாக நான் எல்லா ஆப்ரேஷன்ஸும் பண்ணதை அப்டேட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ ப்ரோக்ராம் வாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்டெப் 1ல நம்ம என்ன சொன்னோம்? லிஸ்ட்டை கிரியேட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ண போறேன்? கிரியேட் அ லிஸ்ட். ஸோ இது வந்து நம்ம கமெண்ட்ஸ்ல கொடுத்துருக்க போறோம். ஏன் கமெண்ட்ஸ்ல கொடுக்குறோம்? ஒரு பைத்தான் ப்ரோக்ராமே என்ன பர்பஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய ப்ரோக்ராமர் அப்படின்னா நீங்க வந்து ஒரு கம்பெனில சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ண போறீங்க. ஸோ அப்போ இமீடியட்டா நமக்கு ஒரு ப்ரோக்ராமை பார்க்கும்போது ஒரு 1000 லைன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னா அட் அ டைம்ல நம்ம உள்ள என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது யாரா இருந்தாலுமே தெரியாது. ஸோ அந்த டைம்ல நான் என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த பர்டிகுலர் மெத்தட்குள்ள, இந்த பர்டிகுலர் லைன்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் இந்த கமெண்ட் செஷன் வந்து நம்ம போடுவோம். ஸோ இந்த கமெண்ட்ஸ்ல நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் லிஸ்ட் கிரியேட் பண்றேன். அது நம்ம என்ன சொன்னோம்? எம்டி லிஸ்ட்டை இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ அதனால மை லிஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் வச்சிருக்கேன். ஸோ மை லிஸ்ட் ஈக்குவல் டு இதுக்கு நம்ம என்ன பிராக்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தோம்? ஸ்கொயர் பிராக்கெட். ஓகே, ஸோ அது வந்து எம்டி லிஸ்ட்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். தென் பிரிண்ட் இனிஷியல் லிஸ்ட் நான் என்னன்னு சொல்றேன்? மை லிஸ்ட். ஏன்னா மை லிஸ்ட் வந்து எம்டி. தென் ஸ்டெப் 2ல என்ன சொன்னோம்? அப் அண்ட் ஆஃப். ஸோ அப் அண்ட் எலமெண்ட் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ நான் மேலே என்ன வச்சிருக்கேன்? மை லிஸ்ட்ங்கிறது எம்டி. அப்போ அந்த மை லிஸ்ட் டாட் அப்பெண்டுங்கும் போது என்னது? இன்சர்ட் பண்றது. ஸோ அப் அண்ட் ஆஃப் 10. தென் மை லிஸ்ட் டாட் அப் அண்ட் ஆஃப் 20. அப்போ நான் வந்து 10, 20, 30 இந்த 3 வேல்யூவை நான் என்ன பண்ண போறேன்? மை லிஸ்ட்டுக்குள்ள நான் இன்சர்ட் பண்றேன். ஓகே, தென் இதை வந்து நான் பிரிண்ட் பண்ணணும்ல. ஸோ அப்போ என்ன பண்றோம்? லிஸ்ட் ஆஃப்டர் அப்பெண்டிங் எலமெண்ட்ஸ். நான் அப்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட அந்த மை லிஸ்ட் எப்படி இருக்கும்? ஸோ கமா மை லிஸ்ட். இப்போ நீங்க இதை எழுதாம நார்மலா வெறும் மை லிஸ்ட் இந்த டபுள் கோட்ஸோ சிங்கிள் கோட்ஸோ போடாம மை லிஸ்ட்னு போட்டாலும் நமக்கு அவுட்புட் வந்து ஷோ ஆகும். ஓகே, இது வந்து நம்மளோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக. தென் ஸ்டெப் 3ல வந்து ரிமூவ் அண்ட் எலமெண்ட் பை வேல்யூ ரிமூவ் பண்ண போறோம். அப்போ என்னது? மை லிஸ்ட் டாட் ரிமூவ் ஆஃப் 20ங்கிறத நான் வந்து என்ன பண்ண போறேன்? ரிமூவ் பண்ண போறேன். ஸோ அப்போ ஆஃப்டர் ரிமூவிங் 20. தென் இப்போ நம்ம இன்னொரு மெத்தட் சொன்னோம்ல, பாப் ஆஃப் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஸோ பாப் ஆஃப் என்ன பண்ணுவோம்? இண்டெக்ஸ். ஸோ இதை நல்லா கவனிக்கணும். பாப் எதுக்குன்னா இண்டெக்ஸ். இதுவே ரிமூவ் அப்படின்னா எந்த வேல்யூவை. ஓகேவா? ஸோ ரிமூவ்ங்கிறது வேல்யூ, பாப்புங்கிறது இண்டெக்ஸ். ஸோ அப்போ நம்ம வந்து இங்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஸோ 0 இங்க எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா 0, 1, 2. இப்போ 10, 20, 30. அப்போ 0க்கு வந்து 10, 1க்கு வந்து 20, 2க்கு வந்து 30. ஸோ அப்போ 0ங்கும் போது ஃபர்ஸ்ட் வேல்யூ நமக்கு ரிமூவ் ஆகும். ஓகே, ஸோ லிஸ்ட் ஆஃப்டர் பாப்பிங் இண்டெக்ஸ் 0. ஸோ இப்போ என்னன்னு பாருங்க, அவுட்புட் எப்படி கொடுத்துருக்கோம் பாருங்க. இனிஷியலா என்ன கொடுத்தோம்? எம்டி. தென் லிஸ்ட் ஆஃப்டர் அப்பெண்டிங் எலமெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? அப் அண்ட் ஆஃப் 10, 20, 30 போட்டோமோ அப்போ வேல்யூ வந்து 10, 20, 30. ஆஃப்டர் ரிமூவிங் 20 நான் 20 ரிமூவ் பண்ணேன்னா 10, 30. லிஸ்ட் ஆஃப்டர் பாப்பிங் இண்டெக்ஸ் நான் பாப் அப் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணோம்? இப்போ இந்த வேல்யூ தான் கரண்டா இருக்கும் 10, 20. ஸோ இந்த 10, 20க்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்?
இண்டெக்ஸ் ஆஃப் 0 0ங்கிறது என்னது ஃபர்ஸ்ட் வேல்யூ 10 அப்போ 30 தான் இருக்கும் ஓகேவா ஸோ இதுதான் நம்மளோட அவுட்புட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க பை பை வி see you in next video